இப்போ எல்லாருக்கும் இந்த தீர்த்த யாத்திரைன்னு போகும்பொழுது ஒரு திருக்குளத்துலேயோ இல்லை கங்கையிலேயோ குளிக்கும் பொழுது சில பேர் என்ன நினைக்கிறா, அந்த உடுத்தின துணியை அப்படியே ஜலத்திலேயே விட்டுடலாமா, இல்லை அந்த குளக்கரையிலேயே கழட்டி போட்டுடலாமா, இல்லை யாருக்காவது தானம் கொடுத்துடலாமா, அந்த நனைச்ச துணியை யாருக்காவது தானம் கொடுத்துடலாமா. சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம், இல்லை ஒரு அழுக்கு துணியாக பார்த்து கட்டிக்கங்க, குளிக்க போகிறோம். அப்போ தான் கேட்டேன், யாத்திரையில் எதுக்கு அழுக்கு துணி கட்டிக்கணும்? இல்லை அந்த துணியை கட்டின்னு குளிச்சுட்டு அப்படியே போட்டு வந்துடலாமே. அப்போ அழுக்கு துணியை கட்டின்னு ஒரு புண்ணியமான நதியில் குளிக்கணுன்ற சிந்தனை ஏன் இங்கே வருது? சில பேர் பழைய துணியை பார்த்து கட்டின்னு குளிச்சுடலாமே, அவுத்து போட்டு வந்துடலாம், தூக்கி போட்டு வந்துடலாம். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இது இந்த குறிப்பாக இந்த திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்கள் போகும்போது அந்த ஜலத்தில் குளிச்சுட்டு போட்டுருவான். சில பேருக்கு சில கருத்துக்கள் இருக்கும், அதாவது சனி விட்டுருத்துன்னு இருக்கும். சில பேருக்கு குளித்த உடனே தீட்டான்னு அந்த துணி தூக்கி போட்டணும்னு வரும். இந்த பரிக்கிரமா போச்சு, இந்த கைலாயத்தில் கூட இந்த 2வது நாள் 3வது இந்த பரிக்கிரமா போவாள். பரிக்கிரமா போச்சா கூட சில பேர் என்ன பண்ணணும், அந்த துணியை கட்டி போட்டு வந்துடுவாள். ஏதாவது ஒரு துணி அங்கே போடணுன்ற ஐதீகம்னு. இதெல்லாம் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. நீங்கள் இப்போ நலத்தீர்த்தத்தில் குளிக்கிறீங்கன்னா நல்ல வஸ்திரம் கட்டின்னு குளிங்களேன். கிழிஞ்ச வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், உபயோகம் இல்லாத வஸ்திரம் ஏன் கட்டின்னு குளிக்கிறீங்க? நல்ல வஸ்திரம் கட்டின்னு குளிங்க. அந்த குளிச்சுட்டு அந்த துணியை புழிஞ்சு உலர்த்தி உபயோகப்படுத்துங்க, யார் வேண்டான்றா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஜலத்தில் சில பொருட்களை எரியிறது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜலத்தில் இந்த காசோ பொருளோ எரியிறதுன்றது சம்பிரதாயம் கிடையாது. அது ஏதோ ஒரு காலத்தில் யாரோ கொண்டுட்டு அந்த சம்பிரதாயத்தை. ஆனால் அது அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் உபயோகம் இல்லாது இதெல்லாம் ஜலத்தில் எரிஞ்சிட்டு வருது. நதிகளை அசுத்தம் பண்ணுறது கங்கையோட சாபத்துக்கு ஆளாயிடுவோம்னு சாஸ்திரம் சொல்கிறது. நீங்கள் ஓடுற நதியிலையோ குளத்துலையோ பிளாஸ்டிக்கையோ இல்லை சோப்பு யூஸ் பண்ணிட்டு அந்த காயத்தை அப்படியே தூக்கி அதில் போடுவான். இந்த பொருட்களை வீணாக போகிற பொருள், குப்பையில் போட வேண்டிய பொருளை அதில் போட்டிங்கன்னா கங்கையோட சாபத்துக்கு ஆளாவீங்கன்னு சொல்லுவான். அடுத்து எச்ச துப்புறது, அதேமாதிரி இடது காலை கொண்டு போய் இல்லை வலது காலை கொண்டு போய் முதல்ல ஜலத்தில் நனைக்கிறது. அதுமாதிரி ஜலத்தை எந்த ரூபத்திலேயாவது அசுத்தம் பண்ணால் கங்கையோட சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம்னு சொல்கிறான். அது எந்த நதியாக இருந்தாலும் கங்கைன்னு தான் சொல்கிறான். நீங்கள் எந்த திருக்குளத்தில் அசுத்தம் பண்ணாலும் கங்கையோட சாபத்துக்கு ஆளாவோன்னு சொல்கிறான். அதனால் இந்த அழுக்கு வஸ்திரங்களை கழட்டி கரையில் போகிறதோ ஜலத்தில் போகிறதோ பாவமான செயல் தான். ரொம்ப நன்றி சுவாமிஜி. புண்ணிய நதியில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ராமேஸ்வரத்துலேருந்து மஞ்சுளான்றவங்க எழுதியிருக்காங்க சுவாமிஜி. இவங்களுடைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு இடம் வாங்கி அங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடு முழுமையாக கட்டி முடிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டார்னு சொல்கிறாங்க. இது ஜாதக கோளாறா இல்லை இந்த இடம் வாங்கினால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. எனக்கு 2 பெண் குழந்தைகள் வேற இருக்காங்க. அதனால இவங்களை நான் காப்பாற்றியாக வேண்டும். இதற்கு என்ன பரிகாரம் செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான பரிகாரம் என்ன சுவாமிஜி சப்தரிஷி வாக்கியம் மூலமாக? இப்போ நீங்கள் கேட்டவருக்கு என்ன பரிகாரம் வருது, என்ன காரணம், ஜாதகமா இல்லை பூமி தோஷமா அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.